ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் முதல் 5 வசனங்களை நாம் தியானிக்கலாம். உத்தம ஊழியனுக்கு உன்னதத்திலிருந்து பாராட்டு என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய இரகசியங்களின் உக்கிரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். அதாவது இந்த பூமியில் எந்த ஒரு மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர், அதாவது கிறிஸ்துவுக்கு நாங்கள் அடிமை, அவருடைய இருதயத்தின் விருப்பங்களை மாத்திரம் நிறைவேற்றுகிற ஒரு அடிமைகளாக நாங்கள் இருக்கிறோம். தேவனுடைய இரகசியங்களின், அதாவது ஆதி காலங்கள் முதல் மறைக்கப்பட்டு வந்த அந்த சுவிசேஷமாகிய அந்த பொக்கிஷத்தினுடைய உக்கிரானக்காரர்களாக, அதாவது பொறுப்பாளர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று தான் நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். எங்களை மேலாக எண்ண வேண்டிய அவசியமில்லை. நாங்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர், தேவனுடைய இரகசியங்களின் உக்கிரானக்காரன். இப்படி நீங்கள் எண்ணிக்கொண்டா போதும். உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியம். அதாவது அவன் எல்லாவற்றிலும் நேர்மை உள்ளவனாக காணப்படுவது அவனுக்கு அவசியம் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது தம்மை உத்தம ஊழியராக அவர் வாழ்ந்து காட்டினதை நாம் வேதத்தின் பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதில் மிகவும் கவனமுள்ளவராக இருந்தார். பிதாவால் அவரது உன்னத செயலை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை என்பதை நாம் வாசிக்கிறோம். அவரது ஊழியத்தினுடைய தொடக்கத்தில், இயேசு கிறிஸ்து ஊழியத்தினுடைய நடுப்பகுதியில், இறுதி பகுதியிலெல்லாம் பிதா நேரடியாக சாட்சி கொடுத்ததை நாம் சுவிசேஷங்களிலே நாம் படிக்கிறோம். யோவான் 8வது அதிகாரம் 29வது வசனத்தில் இயேசு பிரியமாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். அதாவது பிதாவை பிரியப்படுத்துவதே தான் இயேசு கிறிஸ்துவனுடைய நோக்கம். தன்னுடைய சுயத்துக்காக அல்ல, சுய மகிமைக்காக அல்ல. பிதா எல்லாவற்றிலும் மகிமைப்பட வேண்டும், அவருடைய இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஊழியம் செய்தபடியினால் பிதா என்னோடு கூட இருக்கிறார், என்னை தனியே இருக்க விடவே இல்லை, எல்லா நேரத்திலே என் கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதே போல் உன்னத உத்தம ஊழியனாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இருந்தோம் என்று சொன்னால், பிதா நம்மை தனியே இருக்க விடுவதில்லை. நம்மோடு கூட அவர் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நம் கூடவே இருக்க முடியும். ஊழியத்தினுடைய தொடக்கத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைத்த பாராட்டு என்ன? அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று அங்கே பிதா உரைத்ததை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் பார்க்கிறோம். ஊழியத்தின் நடுப்பகுதியில், அதாவது யோவான் 12:28 ஆண்டவர் கேட்கிறார், இயேசு கேட்கிறார், பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று கேட்கிறார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை பிதா ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் ஆண்டவர் அங்கே ஊழியத்தினுடைய தொடக்கத்தில், ஊழியத்தினுடைய நடுப்பகுதியில், ஊழியத்தினுடைய கடைசி நிறைவேறுகிற நாட்களில் ஆண்டவர் அங்கே அங்கீகரித்து அவர் சாட்சி கொடுத்ததை பார்க்கிறோம். ஊழியத்தினுடைய இறுதி பகுதியிலையும் அவர் அங்கே மறுரூபமாக்கப்பட்ட மலையில் நின்று கொண்டிருக்கும் பொழுதும் மத்தேயு 17:5 பார்க்கிறோம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று ஒரு சத்தம் அங்கே கேட்டதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த ஊழியத்தில் இருக்கக்கூடிய, இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி ஊழியத்தை நிறைவேற்றினால் நிச்சயமாக நம்முடைய ஊழியத்தினுடைய முழு பகுதியிலையும் பிதாவுக்கு பிரியமானதை செய்யும் பொழுது பிதாவினால் அங்கீகரிக்கப்பட்ட, பிதாவினால் பாராட்டப்பட்ட ஒரு ஊழியத்தை இந்த பூமியில் நாம் நிறைவேற்ற முடியும். மத்தேயு 24:4-5 அழகாக சொல்லப்படுகிறது, ஏற்ற வேளையில் தன் வேலைக்காரர்களுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதே போல் மத்தேயு 25வது அதிகாரத்தில் 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து என்கிற ஓமையை இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் இன்னும் 5 தாலந்தை, அதாவது சம்பாதித்த பொழுது, நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று அங்கே பாராட்டுகிறதை பார்க்கிறோம். 2 தாலந்து வாங்கினவன் இன்னும் 2 தாலந்தை சம்பாதித்த பொழுது அதே சர்டிஃபிகேட் தான் அவனுக்கும் கிடைக்கிறது. நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனை, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று
உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. இந்த காரியங்கள் மத்திய 25வது அதிகாரம் 21 23 அந்த ஓமையில் இயேசு சொல்லும் பொழுது சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 16:10 கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். லூக்கா 19:17 நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தபடியினால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாக இரு என்றான். 10 ராத்தலை கொடுத்து அவனிடத்தில் விட்டு சென்ற எஜமான் திரும்பி வந்தபொழுது அவன் 10 ராத்தல் இன்னும் ஆதாயம் கிடைத்தது என்று சொன்ன பொழுது அவனை ஊழியக்காரனுடைய எஜமான் மெச்சிக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இதே போலத்தான் நாம் செய்கிற ஊழியம் மனிதர்களுக்கு அல்ல, பிதாவை பிரியப்படுத்தும்படியாய் நாம் ஊழியங்களை நிறைவேற்றும் பொழுது நம்முடைய ஊழியத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் ஆண்டவர் நம்மை அங்கீகரிக்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய ஊழியங்களை பாராட்டக்கூடியவராகவும் இருக்கிறார் என்கிறதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 3-4 கொரிந்தியர்களினுடைய நியாய தீர்ப்பை குறித்து பவுல் அங்கே அருமையாக சொல்கிறார். பவுல் இயேசுவுக்கு ஊழியன், அவர்களுக்கு அல்ல. கிறிஸ்துவே பவுலை அனுப்பி போதிக்க வைத்தபடினால மனுஷர்கள் பிரியப்படுகிற காரியங்களை அவர் போதிக்கலை, ஆண்டவர் பிரியப்படுகிற காரியத்தை போதித்தபடினால நீங்கள் கொடுக்குற சாட்சி எனக்கு ஒரு அற்பமான காரியம். நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை, என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. என்னிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணல. ஏன்னா என்னை பிரியப்படுத்தும்படியோ உங்களை பிரியப்படுத்தும்படியோ நான் ஊழியத்தை நிறைவேற்றவில்லை, பிதாவை பிரியப்படுத்தும்படியே நான் ஊழியத்தை நிறைவேற்றுகிறபடினால நீங்கள் எனக்கு மார்க் போட்டு பவுல் தான் இந்த காரியத்தை செய்தான், அப்போலோ தான் இந்த காரியத்தை செய்தான், கேபா தான் இந்த காரியத்தை செய்தான் என்று நீங்கள் சொல்லுகிற அல்லது இவன் அவனிலும் மேலானவன் என்று சொல்லுகிற எந்த ஒரு சாட்சியும் எனக்கு தேவையில்லை. ஏனென்று சொன்னால் நான் உங்களுடைய ஊழியக்காரனாக இருக்கிறதை விட நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக இயேசு கிறிஸ்துவின் அடிமையாக இருந்து அவருடைய இருதயத்தை நிறைவேற்றுகிற அவர் போதிக்கிற போதனைகளை மாத்திரம் சொல்லிக் கொடுக்கிறவனாக இருக்கிறபடியினால என்னை நியாயம் விசாரிக்கிறதற்கு அவர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே இருக்கிறார். ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்பே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இவர் ஊழியம் அப்படி இருக்குது, அவர் ஊழியம் அப்படி இருக்குதுன்னு நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். தேவன் கொடுத்த காரியங்களை தான் ஊழியக்காரர்கள் செய்கிறார்கள். ஆகவே அந்த புகழ்ச்சி தேவனால் கொடுக்கப்படட்டும். நீங்கள் புகழவோ இகழவோ வேண்டாம். உங்களுடைய புகழ்ச்சியும் உங்களுடைய இகழ்ச்சியும் என்னை ஒன்றும் பாதிக்கப் போவதில்லை. என்னை நீங்கள் நியாயம் விசாரிக்க முடியாது. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. என்னிடத்தில் நீங்கள் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. உங்களை பிரியப்படுத்துகிறதற்கல்ல, தேவனை பிரியப்படுத்துகிறதற்கே ஊழியத்தை செய்கிறேன். உத்தம ஊழியனுக்கு உன்னதத்திலிருந்து ஒரு பாராட்டு, அதை பெறுகிறதற்காகத்தான் அங்கே இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமைகளின்படி பிதா அங்கே பவுலும் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். அதைத்தான் கொரிந்து சபைக்கும் அவர் எழுதி காட்டுகிறதை பார்க்கிறோம். உத்தம ஊழியனாக இருக்கிறவன் உக்கிரானக்காரன், அவன் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரனாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அதை கடைபிடித்து வாழுவோம். உன்னதத்திலிருந்து பரலோகத்திலிருந்து பாராட்டை பெறுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.